ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய ஜனவரி மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது சூப்பரான நாள். ஜனவரி 1ஆம் தேதியே 111 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே வியாழக்கிழமையில் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால பாபாவை வேண்டி நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் அவரோட அருள் அப்படியே வாரி வழங்கிட்டு இருப்பார். அதனால அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நமக்கு இந்த மாதம் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ மனசில் பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் பாபானால் என்ன மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கோ கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாபாவை நினச்சி வேண்டுறப்போ மிராக்கிள்ஸ் நடக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் திடீர்னு அவங்களோட லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். போன மந்த்து நீங்கள் ஷேர் பண்ணது நோட் பண்ணி வச்சுட்டேன். பட் கரெக்டாக நேம் போட்டு எழுதுறதுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. அதனால போன மந்தோடதும் சேர்த்து நான் நெக்ஸ்ட் மந்தில் சேர்த்து வச்சு அவங்களோட மிராக்கிள்ஸும் சொல்கிறேன். ஸோ இந்த மந்தோட வீடியோவில் உங்களோட மிராக்கிள்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணி வைங்க. ரெண்டும் சேர்த்து நான் February மந்த் ரீடிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மனசில் நினச்சிக்கோங்க. மனசில் நினைக்கிறதுக்கு கூடவே பாபாவையும் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மெசேஜ் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையான விஷயம் உங்களோட காதுக்கு வரணுமோ, என்ன கைடன்ஸ் உங்களுக்கு தேவையோ அது கரெக்டாக உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு யூனிக் பர்சன், ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். உங்ககிட்ட நிறைய யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது. பாபா நீங்கள் நினைக்கிறீங்களோ வேண்டுறீங்களோ இல்லையோ உங்கள் கூட பாபா இருக்கார். பாபா உங்களோட குவாலிட்டிஸை, அதாவது உங்களோட மனசு, உங்களோட அன்பு, உங்களோட யோசிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நினச்சி பாபா உங்கள் கூட கனெக்டடாக இருக்கார். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சன். இதில் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மக்கள்லாம் உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணாலும் அவங்களோட மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாலுமே நீங்கள் மாறவே மாட்டீங்க. அந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் சார்ந்து நீங்கள் நடுவில் ஒரு லைட் மாதிரி நீங்கள் நிற்க போகிறீங்க. அவ்வளோ ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் யார் கூடயுமே எப்போவுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை. ஏன்னா உங்களுக்குன்னு உண்டானதுலாம் வேறு யாருக்குமே உங்களோட குவாலிட்டிஸ் இருக்காது. அதனால சில இடத்துல அது ஒரு பண ரீதியாக இருக்கலாம், இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களை விட நீங்கள் அவங்க அப்படி இருக்காங்களேன்னு யார்ட்டையுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு உண்டான ரொம்ப பெஸ்ட் திங்ஸ் லைஃப்பில் கிடைக்க தான் போகுது. அதுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல சில சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் விலகி நிற்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா சில மனிதர்கள் உங்களை இது நீ பண்ணு, இதை நீ செஞ்சே ஆகணும்னு கம்பல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது உங்களோட மனசுக்கு சரியாக படலை. ஆனால் அவங்க சொல்கிறாங்களே சரி பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு தாட் வர்றதை, அந்த ஒரு வேலைகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு புது விஷயமா இருக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவான பிஸ்னஸ் விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலாம். பட் அதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் உள்ளே போகிறது கரெக்டாக இல்லை. அதனால் சிலர்கிட்ட இருந்து நகர்ந்துக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்குது. சில சிச்சுவேஷன்லேருந்து நகர்ந்துக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்குது. கூப்பிடாத இடத்துக்கு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. யாராவது உங்களை இன்வைட் பண்ணலை எதுக்காவது இந்த மந்த் அப்படின்னா அது நீங்கள் ரொம்ப சந்தோஷம். நம்மளை கூப்பிடாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி, போனால் தான் அங்கே பிரச்சனை, போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்து புக்ஸ் படிங்க. அது ஹோலி புக்ஸாக இருக்கலாம், பாபாவோட புக்காக இருக்கலாம், பாபாவோட கதைகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் புக், நீங்கள் பகவத்கீதா படிக்கலாம், நீங்கள் குரான் படிக்கலாம், உங்களோட இதில் பைபிள் படிக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஹோலி புக்ஸை நீங்கள் படிங்க. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா
இப்போ நீங்கள் அந்த புக்கை படிக்கிறீங்க, இப்போ பகவத்கீதையே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேஜ் டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு காட்ட வேண்டிய மெசேஜாக இருக்கும். அது ஹோலி புக்ஸில் தான், ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது புக்கு வந்து படிச்சிடணும், இந்த சில பேஜஸ் படிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஹோலி புக்ஸ் மெயினாக கதை புக்கை நான் சொல்லலை, ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் சொல்லலை, ஹோலி புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸை சொல்கிறேன். ஸோ இது படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறையா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். என்ன பண்ணலாம், என்ன பண்ண வேண்டாம் அப்படின்றது பாபா இன்டைரக்டாக உங்களுக்கு அப்படியே கைட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு நிறைய விஷயத்தில். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்க இந்த மாதம் வந்து உங்களால் நிறைய பேருக்கு ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் வந்து யாருக்கு தேவையோ அவங்களோட தேவையான காலத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் பாபா ரூபத்தில் தெரிய போகிறீங்க. அவங்களுக்கு தேவையான டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுளாக தெரிவிங்க. யாராக இருந்தால் எனக்கு கடவுள், ஏஞ்சல்ஸ் எல்லாமே நம்ம தான். நம்ம ஹெல்ப் பண்ணுறப்போ, சப்போர்ட் பண்ணுறப்போ நம்ம தான் இந்த நல்ல விஷயம் எல்லாமே இல்லை. ஸோ பாபா உங்கள் ரூபத்தில் சிலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாரு. அது உங்களோட குழந்தைங்களாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். அவங்க வந்து மனசுக்குள்ளே அச்சோ இவங்களையா நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோம், இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருந்துருக்கோம் இந்த வாழ்க்கையில் அப்படின்னு உங்களை நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மந்த்து எதுவுமே பெருசாக பிளானே பண்ணாமல் எல்லாமே பாபா மேலத்தில் பாரத்தை போட்டுட்டு எல்லாமே கோ வித் த ஃப்ளோ, எல்லாமே நல்லா தான் நடக்கும், பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்சிப்போங்க. ஏன்னா பாபா மட்டும் ஒரு தனி ஆளாகவே உங்களை பார்க்கல. பாபா பல ரூபத்தில், பல ஆர்கேஞ்சல்ஸ்னு சொல்லுவோம், நிறைய ரூபத்தில் நீங்கள் போகிற பக்கம்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனோடு சேர்த்து உங்கள் கூட இருக்கார். அதனால நீங்கள் வந்து எதுக்கும் பயம் இல்லாமல் பாபா பார்த்துக்குவார். உங்களோட லைஃபோட ஸ்டோரியை அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு, அதை வந்து நம்ம பார்த்து நம்ம படித்து நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே வந்து பாபா கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய கன்வே ஆகிட்டே இருக்குது. அதனால நீங்கள் பெரிய பிளானே பண்ண தேவையில்லை, அதுவாக எல்லாம் அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாபா கூட உண்டான கம்யூனிகேஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு இருக்கப்போ, நீங்கள் உட்காந்து பாபாட்ட வேண்டிகிட்டு இருக்கப்போ, கோயிலுக்கு போய் வேண்டிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு புது புது ஐடியாஸ் வரலாம். ஏதாவது பிரச்சனைகளை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஓகே இதுக்கு இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியாது. எப்படி இந்த விஷயத்தை நான் எத்தனை நாள் யோசிக்காமல் இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நீங்கள் அந்த பாபாவை வேண்டுறப்பையோ இல்லை பாபாவை நினச்சி நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லை அப்படியே தூங்கிட்டீங்க உங்களோட கனவுலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த புது பிரைட்டான சிம்பிளான ஐடியாவாக இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கும் பாபாவுக்கும் சூப்பராக நடக்குது. உங்களோட மனசை வந்து சாந்தமாக வச்சுட்ருக்கவே அந்த கம்யூனிகேஷனை வந்து ஈஸியாக நீங்கள் டீகோட் பண்ணிக்குவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. என்ன நமக்கு சொல்ல வராங்க, என்ன நம்ம பண்ணணும், என்ன பண்ண வேணான்றதை ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்டான எல்லா வேலைகளும் தெளிவாக இந்த மாதம் நடக்கும். எதுலேயும் வந்து டிலே இருக்காது. டிலே ஆனதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களோட கைக்கு வரும். ரொம்ப நாளாக எனக்கு என்னோடய அமௌண்ட் வந்து இது கம்மியாக இருக்கே, எனக்கு உண்டான வேல்யூ இது இல்லையே, இதனை நான் இன்னும் பண ஈர்ப்பு பண்ணுமே, நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சதுக்கு எல்லாமே இந்த மாதமே டிலே இல்லாமல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவை நினச்சி நீங்கள் ஒரு மஞ்சளோ சந்தனமோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களோட நெத்தியில் வச்சுக்கோங்க. இன்னும் குருவோட பிளெஸிங்ஸ் இன்னும் சூப்பராக அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கும் உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மந்த் வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. சிவ சக்தியோட எனர்ஜி பேலன்ஸ், இன் யாங் எனர்ஜின்னு சொல்லுவோம், அது பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா 2 பேருமே வந்து ஈக்குவலாக பிளான் பண்ணுவீங்க. ஈக்குவலான மைண்ட் செட் இருக்கும், ஈக்குவலான மெச்சூரிட்டி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேடிட்டு இருக்கீங்க, அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் அமையக்கூடிய டைமு. அது அமையறதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக உங்களோட வைப்ரேஷனுக்கு உண்டான பார்ட்னரை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட வேலைகள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பணம் சம்பாதிப்பீங்க. அது பணம் சம்பாதிச்சு ரொம்ப ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் இந்த மாதம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. 2 பேருக்குமே வேலை கிடைக்கும், 2 பேர்த்துக்குமே வந்து சம்பாத்தியம் வந்து உருவாகும். ஸோ பேலன்ஸ்டான லைஃப்பை ஹேண்டில் பண்ணக்கூடிய டைமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி டவுனாக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி டைம்ஸாக மாறும். ஸோ ரொம்ப மெச்சூர்டான வேலை ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாபா கோயிலுக்கே போக முடியலை அப்படின்னாலும் நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாபா மட்டும்தான் கொடுக்குறாருன்ட்டு இல்லை, நீங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி, நீங்கள் வேறு முருகன் கோயிலுக்கு போயிடுறீங்க, வேறு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து பாபா உங்கள் கூட தான் இருக்கார், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார். சில நேரத்தில் அவரோட உருவம் உங்களோட கண்ணுக்கு படலைனாலும் வேற உருவம் மூலிமா உங்களுக்கு நல்லது நடந்துட்டுருக்கு. அப்போ வேற கடவுள் வந்து உங்களோட, நீங்கள் பாபாவை நினச்சிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு நடக்கவும் செய்யும். பாருங்களேன், நீங்கள் நினச்சி வேண்டிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து திடீர்னு பார்க்குறீங்க வேற ஏதோ சாமியோட உருவப்படம் வந்து உங்களுக்கு காட்டும். அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு உருவத்தில் உங்களுக்கு நல்லது, எல்லாத்துலேயும் நான் இருக்கேன்றதை வந்து இந்த மாதம் உங்களுக்கு அவர் வந்து புரிய வச்சிருவார். எப்படி சுற்றி போனாலும் நான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவார். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் உங்களோட வீட்டுக்கு வெளியே 2 மண் விளக்கு ஏற்றுங்க சாயங்காலம் டைமில். அதே மாதிரி இது வியாழக்கிழமைக்கு கண்டிப்பாக பாபா வீட்டுக்கு வாங்கன்னு நினச்சி எங்களோட வீட்டில் நல்லது பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வீட்டுக்கு வெளியே மண் விளக்கு 2 ஏற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாரு. அது வெளியே வந்து ஏற்றுறது வந்து அவரை வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறோம், அதுக்காக. அப்படி வெளியே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே மண் விளக்கு ஏற்றி அந்த இடத்துல பாபாவை மனசில் உருவகப்படுத்தி இந்த இடத்துல வாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் சந்தோஷமான ஒரு மனநிலைமை வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும், எங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கள், கூடயே இருங்க அப்படின்னு வந்து வேண்டுங்க. இன்னும் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடு வாங்கிறது, லேண்டு வாங்கிறது இதுக்குண்டான பிளான் பண்ணி டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா அது கூடிய சீக்கிரத்தில் சில மாதங்களில் உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லாவே ஏற்படும். படிக்கிறவங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடாக இது இருக்குது. நீங்கள் வந்து என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, உங்களோட மெமரி பவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, அதனால நல்லா படிக்கக்கூடிய டைமாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பாபாவை நம்பி வேண்டுறாங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.